நாம் யாவரும் அனைவருக்கும் சிவன் தந்தையா, என்னாலும் அவன் ஞாபகம். இதுதானே நமது அது ராஜயோகம், இதுதானே நமது அது ராஜயோகம். ஆத்மாக்கள் நாம் யாவரும் அனைவருக்கும் சிவன் தந்தையா. இருளான நம் வாழ்வில் ஒளி என்றும் பெறவே, இருளான நம் வாழ்வில் ஒளி என்றும் பெறவே, வரும் துன்பம் துயர் யாவும் தனியாக விலக சிவம் என்னும் ஒரு மந்திரம். ஆத்மாக்கள் நாம் யாவரும் அனைவருக்கும் சிவன் தந்தையா. அழியாத பொருள் தேடி ஆனந்த முறவே, அழியாத பொருள் தேடி ஆனந்த முறவே, பேரின்ப பெருவாழ்வு எல்லோரும் பெறவே சிவம் என்னும் ஒரு மந்திரம். ஓம் சாந்தி. 17/8/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, அழியக்கூடிய சரீரங்களின் மீது அன்பு செலுத்தாமல் அழிவற்ற தந்தையிடம் அன்பு வைத்தீர்கள் என்றால் அழுவதிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். கேள்வி: தவறான அன்பு எது மற்றும் அதனுடைய விளைவு என்னவாக இருக்கின்றது? பதில்: அழியக்கூடிய சரீரங்களின் மீது பற்று வைப்பது தவறான அன்பாகும். யார் அழியக்கூடிய பொருட்களின் மீது பற்று வைக்கின்றார்களோ அவர்கள் அழுகிறார்கள். தேக அபிமானத்தினால் அழுகை வருகின்றது. சத்தியுகத்துல அனைவரும் ஆத்ம அபிமானிகளாக இருக்கின்றார்கள். ஆகையினால அழுவது என்ற விஷயமே இருப்பது இல்லை. யார் அழுகின்றார்களோ அவர்கள் இழக்கின்றார்கள். அழிவற்ற குழந்தைகளுக்கு அழிவற்ற தந்தையின் படிப்பினை கிடைக்கின்றது. ஆத்ம அபிமானிகளாக ஆனீர்கள் என்றால் அழுவதிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். ஓம் சாந்தி. ஆத்மாவும் அழிவற்றது, பாபாவும் அழிவற்றவர். ஆத்மாவின் தந்தையாக விளங்கும் சிவ பரமாத்மாவிற்கும் அழிவு கிடையாது என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளார்கள். வெளியில இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க? ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இறைவனுக்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை, ஜோதி சொரூபமானவர், அழிவற்றவர், அவினாஷி லிங்கம் அப்படின்னு கூட சொல்றாங்க. ஆனா அவரோட குழந்தைங்களுக்கு மட்டும் அழிவு இருக்குமா? ஆத்மாவிற்கு அழிவு கிடையாது. அவர் பரஞ்சோதி அப்படின்னா நம்ம ஆத்ம ஜோதியா இருக்கிறோம். அப்ப அனைத்து ஆத்மாக்களுடைய தந்தைக்கும் அழிவு கிடையாது, குழந்தைகளுக்கும் அழிவு கிடையாது. இந்த விஷயத்தை குழந்தைகளாகிய நாம் தான் தெரிந்துள்ளோம். எனவே இப்ப நீங்க அன்பு செலுத்த போறீங்க. உடலின் மீதா உயிரின் மீதா? உயிருக்கு அழிவு கிடையாது. உடல் நிரந்தரம் இல்லை. அழிவற்ற ஆத்மாவிடம் அழிவற்ற அன்பு செலுத்த வேண்டும்.
அழியக்கூடிய சரீரத்தின் மீது அன்பு செலுத்தல் ஆகாத. ஒருவேளை அழியக்கூடிய சரீரத்தின் மீது அன்போ பற்ற வச்சா ரொம்ப கஷ்டப்பட வேண்டி வரும். முழு உலகமே அழியக்கூடியது ஆகும். ஒவ்வொரு பொருளும் அழியக்கூடியது ஆகும். கண்களால் பார்க்கக்கூடிய, அது மனிதர்களா இருந்தாலும் சரி அல்லது பொருட்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு நாள் அழியக்கூடியது ஆகும். இந்த சரீரம் அழியக்கூடியது, ஆத்மா அழிவற்றதாகும். ஆத்மாவின் அன்பு அழிவற்றதாக இருக்கின்றது. ஆத்மாவிற்கு ஒரு பொழுதும் மரணம் இல்லை. அதனை சரியானது என்று சொல்லப்படுகின்றது. நீங்கள் தவறானவர்கள் ஆகிவிட்டீர்கள் என்று பாபா கூறுகின்றார். உண்மையிலேயே அழிவற்ற ஆத்மாவின் மீது அழிவற்ற அன்பு இருக்க வேண்டும். ஒவ்வொருத்தரையும் ஆத்மாவை பார்த்தா நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி நேசிப்போம். இல்லாட்டி இன்னைக்கு உலகத்துல என்ன நடக்குது, எங்க ரிலீஜியன் அப்படின்னா அவங்க மேல கொஞ்சம் அன்பு அதிகமா இருக்கு, எங்க காஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த காஸ்ட் சார்ந்த மக்கள் மேல அன்பு வைக்கிறாங்க, எங்க லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாங்குவேஜ் பேசக்கூடியவங்க மேல அன்பு இருக்கு, எங்க ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்காரங்க மேல அன்பு வைக்கிறாங்க. இப்படியா அன்பு வைக்கிறாங்க. ஆனா அது எல்லைக்கு அப்பாற்பட்டு இல்லை. அது சரீரத்தின் மீது வைக்கக்கூடிய அன்பு மாதிரி தான் இந்த காஸ்ட், ரிலீஜியன், லாங்குவேஜ் எல்லாம் பார்த்துட்டு அன்பு வைக்கிறது. இது இது வேற வேஷம் மாத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வேஷம் மாறும் பொழுது பேர் மாறும், ரோல் மாறும், காஸ்ட் மாறும், ரிலீஜியன் மாறும். மாறாமலும் இருக்கலாம், மாறவும் செய்யலாம். ஆனா கேரண்டி கிடையாது. ஜெண்டர் கூட மாறும், எதுவுமே கேரண்டி இல்லை. அப்படி இருக்கும் பொழுது யாரு மேல அன்பு வைக்கணும்? அப்ப மனசு நம்ம எல்லைக்கு அப்பாற்பட்டு கொண்டு போகும் பொழுது, ஒரு பரந்த மனசு இருக்கும் பொழுது எல்லாரையுமே நம்ம சகோதரர்களாக ஏற்றுக்கொள்வோம். இது உள்ளபூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெறும் வாயில சொன்னா பத்தாது. உள்ளத்தால எல்லாருமே சகோதரர்கள் தான். ஆத்மா அப்படிங்கிறது இந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்களை கடந்தது. நாம் அனைவரும் ஜோதி சுரூபமான ஆத்மாக்கள், இறைவனின் குழந்தைகள், ஒரு வீட்டுல ஒரு காலத்துல வசிச்சவங்க. இதுதான் உண்மை. அப்ப உண்மையை நாம ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது? சரீரம் அழியக்கூடியது. அப்ப சரீரம் அழிஞ்சிருச்சுன்னா அது சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் அடிபட்டுரும்ல. அதனால அன்பு வைங்க, வேணான்னு சொல்லல. பாபா கூட என்ன சொல்றாரு, அனைத்து உயிர்களின் மீதும் அன்பு செலுத்துங்கள். ஆனா மனசுல எல்லைக்கு அப்பாற்பட்ட உணர்வோட அன்பு செலுத்துங்க. எல்லாரையும் ஆத்மான்னு பார்த்து அன்பு செலுத்துங்க. அந்த அன்பு நிரந்தரமா இருக்கும். ஆனா சரீரத்தின் மேல வைக்கக்கூடிய அன்பு சரீரம் அழிஞ்சிட்டா அப்புறம் அழ வச்சிடும். அதனால கொஞ்சம் அன்பு செலுத்தும் பொழுது பார்த்து செலுத்துங்க. உங்களுடைய அன்பு ஒருவேளை அழியக்கூடிய சரீரத்தோடு ஏற்பட்டு விட்டது என்றால் அழ வேண்டி இருக்கின்றது. பிகேஸே சில பேர் ரிலேஷன்ஸ் இறந்துட்டா அழுகுறாங்க. ஏன்னா இன்னும் அந்த ஆத்மா உணர்வு வரல. சரீரத்து மேல வச்ச அன்பு இன்னும் இருக்கு. அதனாலதான் அந்த அழுகை வருகின்றது. அழிவற்ற அன்பு இல்லைன்னா அர்த்தம் அந்த ஆத்மா உயிரோட தான் இருக்கு, வேஷத்தை மாத்தி இருக்கு, அடுத்து இன்னொரு வேஷம் போட போகுது. இப்ப ஏன் அழுகுறீங்க? அழுதா உண்மையை சொல்ல போனா அந்த அழுகையோட வைப்ரேஷன், துக்கத்தோட வைப்ரேஷன் அந்த ஆத்மாவை தாக்கும். அது எங்கேயாவது போய் நல்ல நிம்மதியா பிறக்கட்டுமே. அதனுடைய கர்ம அனுசாரம் பிறக்க போகுது. நம்ம முடிஞ்சா சாந்தி மற்றும் சுப பாவனை, பிளெஸ்ஸிங்ஸ் இதெல்லாம் கொடுத்து அனுப்பலாம் அந்த ஆத்மாவுக்கு, யாரு போறாங்களோ அவங்களுக்கு. மற்றபடி அழுகிறதுனால அந்த ஆத்மா துக்கப்படும். அதனால பாபா என்ன சொல்றாரு, அழியக்கூடிய பொருள் மேல அன்பு வைக்காதீங்க. ஏன்னா அது நிரந்தரம் இல்லை. கடைசியில நீங்களே உட்காந்து அழுதுட்டு இருக்க போறீங்க. இப்ப நீங்க
தங்களை முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, நான் ஆத்மா, ஆத்மாவுக்கு அழிவு இல்லை, இத முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் தங்களை அழிவற்ற ஆத்மா என்று புரிந்து கொள்கின்றீர்கள் என்றால் அழுவதற்கான விஷயமே இல்லை. ஏனென்றால் ஆத்மா அபிமானிகளாக இருக்கின்றீர்கள். எனவே பாபா இப்பொழுது உங்களை ஆத்மா அபிமானியாக மாற்றுகின்றார். தேக அபிமானிகளாக இருப்பதன் மூலம் அழ வேண்டியதாக இருக்கின்றது. அழியக்கூடிய சரீரத்திற்காக அழுகின்றார்கள். ஆத்மா இறப்பது இல்லை என்று புரிந்தும் அழுகின்றார்கள். அவங்கள என்னன்னு சொல்றது? நான்பிக் ஏதாவது அவங்களுக்கு தெரியாது. இறந்துட்டாக்கா அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சிச்சு, நீர்க்குமிழி போல வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. செத்துட்டா ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க அழுகுறாங்க. அவங்கள கூட மன்னிச்சிடலாம். ஆனா நம்மளுக்கு பாபா எவ்வளவு படிச்சு படிச்சு சொல்லி இருக்கிறாரு, ஆத்மாவுக்கு சாவே கிடையாது. இப்ப பிகே அவங்களோட சொந்தக்காரங்க யாராவது இறந்துட்டா அதுக்கு ஏன் இவ்வளோ அழுகை? பல நாட்களா அழுதுட்டே இருக்காங்க. சில பிகேஸ் பல வருடங்களா அழுகுறாங்க. ஏன்? அப்ப இந்த ஆத்மான்ற சொல்ற பாயிண்ட் உள்ள இறங்கலன்னு அர்த்தம். தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று பாபா கூறுகின்றார். நீங்க அழுக அழுக அந்த ஆத்மா துக்கப்படும், தெரியுமா? அது எவ்வளவு அழுகுறீங்களோ, யார நினைச்சு அழுகுறீங்களோ அந்த ஆத்மா அந்த வைப்ரேஷன் அந்த ஆத்மாவுக்கு கேட்ச் ஆகும். அதனால எங்க போனாலும் நல்லா இருக்கட்டும், சந்தோஷமா வாழட்டும், இந்த வாழ்க்கையாவது கொஞ்சம் நல்ல நிம்மதியா வாழட்டும் அப்படின்னு வாழ்த்தி அனுப்புங்க. முடிஞ்சா அமைதியை தானமா கொடுங்க. ஆனா துக்கத்தை தானமா கொடுத்துறாதீங்க, அழாதீங்க. நீங்கள் அழிவற்ற தந்தையின் குழந்தைகள் ஆவீர்கள், அழிவற்ற ஆத்மாக்கள் ஆவீர்கள். நீங்கள் அழ வேண்டிய அவசியமே இல்லை. ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு வேறொரு நடிப்பை நடிக்கின்றது. இது ஒரு விளையாட்டு ஆகும். நீங்கள் சரீரத்தின் மீது ஏன் பற்று வைக்கின்றீர்கள்? தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களிலிருந்தும் புத்தியின் தொடர்பை துண்டியுங்கள். தங்களை அழிவற்ற ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆத்மா ஒரு பொழுதும் இறப்பது இல்லை. யார் அழுகின்றார்களோ அவர்கள் இழக்கின்றார்கள் என்று ஒரு பாடல் பாடப்பட்டுள்ளது. ஜோ ரோத்தே ஹை வோ கோத்தே ஹை. அழுகிறவங்க இழக்கின்றார்கள். அழாதீங்க, பாபா இருக்கிறார்ல. பாபா அவங்கள, இப்ப எல்லாருமே பாபாவோட குழந்தைங்க தானே. நான்பிகேவா இருந்தா கூட அவங்கள பாபா நல்லா பாத்துக்க மாட்டாரா? நல்ல இடத்துல பர்த் கொடுக்க மாட்டாரா? நீங்க பாபாவுக்காக சேவை பண்றீங்க, பாபா பாபான்னு உருகுறீங்க. உங்க ரிலேஷனை பாபா பார்த்துப்பாரு தானே? பார்த்துப்பாரா? பார்த்துக்க மாட்டாரா? உங்களுக்காக அவங்கள பார்த்துப்பாரு தானே? பாபா நீங்க அந்த ரிலேஷனுக்கு இந்த பர்த்ல தாங்க சொந்தம். ஆனா ஜென்மாந்திரத்தோட தொடர்பு பாபாவுக்கும் அவங்களுக்கும் தான் இருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? அவங்க உண்மையில பாபாவோட குழந்தை. அதனால அவர் கைவிட மாட்டார, நல்லாதான் இருப்பாங்க. நாம தான் என்ன பண்ணணும்? அமைதியை வைப்ரேட் பண்ணணும் போன ஆத்மாக்களுக்காக. அது பாபாக்கு தெரியும் எங்க பிறக்க வைக்கணும். கர்ம அனுசாரம் பர்த்து கொடுப்பாரு. அதனால அழாதீங்க. ஆத்மா அபிமானிகளாக ஆவதன் மூலம்தான் தகுதி உடையவர்களாக ஆவீர்கள். நம்மள நினைச்சுக்க முதல்ல பாருங்க. நான் ஆத்மா அபிமானி ஆயிட்டேனா? நான் பாபா நினைவுல இருந்து ஆத்மாவை கிளீன் பண்ணிட்டேனா? இந்த விஷயங்களை கொஞ்சம் பார்க்கணும். எனவே பாபா தேக அபிமானியிலிருந்து நம்மை ஆத்மா அபிமானியாக மாற்றுகின்றார். நீங்கள் எப்படி மறந்து விட்டவர்களாக இருக்கின்றீர்கள்? எல்லாத்தையும் மறந்துட்டீங்களே அப்படின்னு பாபா கேட்கிறாரு. பிறவி பிறவிகளாக நீங்கள் அழ வேண்டியதாக இருக்கின்றது. இப்பொழுது மீண்டும் ஆத்மா அபிமானியாக ஆகுங்கள். 2500 வருஷமா இதுதான். அழுது அழுது கண்ணீர் டேங்கே காலி ஆயிடுச்சுங்க. போதும் அழுதது, இனி அழாதீங்க. இப்ப ஆத்மா அபிமானியா ஆகுங்க. ஆத்மா அபிமானி ஆயிட்டோம்னா நம்மளுக்கு அழுகை வராது.
அழுகை கூட தேக அபிமானத்தினுடைய அடையாளம்தான். ஆத்மா அபிமானியாக ஆவதற்கான படிப்பினை உங்களுக்கு கிடைக்கின்றது. பிறகு நீங்கள் ஒரு பொழுதும் அழமாட்டீர்கள். சத்தியுகத்துல குழந்தை பிறக்கும் பொழுதும் சந்தோஷமா சிரிச்சுட்டே பிறக்கும். வாழும் பொழுது நானும் சந்தோஷமா இருப்பேன், மற்றவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுப்பேன், அப்படிதான் எல்லாரும் இருப்பாங்க. போகும்போது கூட சந்தோஷமா தான் அந்த ஆத்மா அந்த உடம்புல இருந்து கிளம்பும். மற்ற ரிலேஷன் கூட யாரும் அழமாட்டாங்க. அந்த சம்ஸ்காரத்தை எங்க கொண்டுட்டு வரணும்? இங்க கலியுகத்தோட பழக்கம் என்னன்னா, குழந்தை பிறக்கும் போதே அழணும். அழலைன்னா ஏதோ ராங்கு அப்படின்னு சொல்றாங்க டாக்டர்ஸே. அழுதா நார்மல் அப்படின்னு சொல்றாங்க. அழுகெல்லாம் கிள்ளியாவது அழ வச்சிடுறாங்க குழந்தைய. அழுதுன்னும் அப்படிதான். வாழ்நாள் ஃபுல்லா தானும் அழணும், மற்றவங்களையும் அழ வச்சிடணும். செத்துட்டாங்கன்னா 4 பேர் அழுகணும். அழுகலைன்னா கல் நெஞ்சக்காரங்கன்னு பேர் வாங்கணும். இதுதான் கலியுகத்தோட தர்மம் இல்லையா? இப்ப நாம கலியுகத்துல இனிமே கண்டினியூ பண்ண போறது இல்லை. நம்மளுடைய அடுத்த பிறவி சத்தியுகத்துலதான் வரப்போறோம். அதனால நீங்களும் அழாதீங்க, மற்றவங்களையும் அழ வைக்காதீங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாமளும் துக்கப்படக்கூடாது, மற்றவர்களுக்கும் துக்கம் கொடுக்கவும் கூடாது, எடுக்கவும் கூடாது. அதுல அட்டென்ஷன் அதிகமா வைங்க. ஆத்மா அபிமானி ஆயிட்டா இது எல்லாமே கண்டிப்பா நடக்கும். அதனாலதான் பாபா ஆத்மா அபிமானியா ஆகிறதுக்காக முயற்சி பண்ண சொல்றாரு. நீங்கள் எப்படி மறந்து விட்டீர்கள்? ஆத்மான்றதை எப்படி மறந்துட்டீங்க? இவ்வளோ அழுக வருது, இன்னும் கண்ணீர் டேங்க்ல தண்ணி இருக்கு, கண்ணீர் இருக்கு, அதான் வந்துகிட்டே இருக்குது. பிறவி பிறவிகளாக நீங்க அழ வேண்டியதாக இருக்கின்றது. 2 யுகம் அழுதுங்கள, போதும் போதும். இப்ப மீண்டும் ஆத்மா அபிமானியா ஆயிடுங்க. நீங்கள் ஒரு பொழுதும் அழமாட்டீர்கள். இந்த கலியுகம் வந்து அழுகின்ற உலகம், அது சிரிக்கின்ற உலகம். நீங்க யாராவது துக்கத்துல அழலைன்னு வச்சுக்கோங்களேன், என்னதுமா சொல்றாங்க? இவங்க தப்பு செஞ்சிருப்பாங்க தான் அழல அப்படின்றாங்க. இங்க வந்து அழுதாதான் நல்ல மனசுன்னு சொல்றாங்க. யாராவது க்ளோஸ் ரிலேஷன் இறந்துட்டா பாபா அழக்கூடாதுன்றாரு. ஆனா அழல்னு வச்சாக்கா, அழாம இருந்தாக்கா இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்க பாருங்க, மனசு கல்லு மாதிரி இருக்கு, ஒரு டிராப் கூட கண்ணீர் வரவே இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த உலகத்தோட நியமமே வேற மாதிரி இருக்கு, நம்ம உலகம் வேற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் அழாம இருக்கிறதுக்கு பயிற்சி பண்ணுங்க. இது துக்கமான உலகம், அது சுகம் நிறைஞ்ச உலகமாகும். பாபா மிகவும் நல்ல விதத்துல படிப்பினை கொடுக்கின்றார். அழிவற்ற குழந்தைகளுக்கு அழிவற்ற தந்தையின் படிப்பினை கிடைக்கின்றது. அவர்கள் தேக அபிமானிகளாக இருக்கின்றார்கள் என்பதனால் தேகத்தை பார்த்துதான் கல்வியை கொடுக்கின்றார்கள். எனவே தேகத்தின் நினைவு வருவதனால் அழுகின்றார்கள். சரீரம் அழிந்து விட்டதை பார்க்கின்றார்கள். பிறகு அவர்களை நினைவு செய்வதன் மூலம் என்ன பலன் இருக்கு? அவங்க வேற விஷயம் எடுத்துட்டாங்கல்ல. இப்படி யார நினைக்கிறீங்க? எதுக்காக நினைக்கிறீங்க? மண்ணை நினைவு செய்வார்களா என்ன? மண்ணோட போய் சேர்ந்துருச்சு உடம்பு, அத நினைக்கணுமா? புதைச்சா மண்ணோட போச்சு, எரிச்சா ஒரு பிடி சாம்பலை நினைச்சு எது கழணும்? அழிவற்ற பொருள் வேற ஒரு சரீரத்துல இருக்கு. ஆத்மா கிளம்பியாச்சு, வேற பாடி எடுத்தாச்சு. எதுக்கு அழுகுறீங்க? அவசியமே இல்லை. யார் நல்ல கர்மம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு சரீரமும் நல்லதாக கிடைக்கின்றது என்பதை குழந்தைகள் தெரிந்திருக்கின்றார்கள். சிலருக்கு கெட்டு போன நோயுடைய சரீரம் கிடைக்குது. அதுவும் கூட கர்மத்தின் பலன்தான். பிறக்கும் போதே கஷ்டத்துல பிறக்குறாங்கல்ல. சில பேருக்கு உடல் ஊனமுற்றவர்களாக, புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களாக அப்படிலாம் பிறக்குறாங்கல்ல, அதெல்லாம் கூட கர்ம பலன்தான். நல்ல கர்மம் செய்தா நல்ல பர்த் கிடைக்கும். ஆனா வெளியில இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க? நல்ல கர்மம் செய்தா அவங்க மேல போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. மேல எல்லாம் யாரும் போக முடியாது, இங்கேதான் பர்த் ரீபர்த்ல இருப்பாங்க. நல்ல கர்மம் செஞ்சா நல்ல பணக்கார வீட்டுல, அறிவாளியா புத்திசாலியா குணங்கள் நிறைஞ்ச இடத்துல நல்ல இடத்துல பிறப்பாங்க.
எந்த பிறவில என்ன புண்ணியம் பண்ணாங்களோ பாருங்க, எவ்வளவு பெரிய இடத்துல பிறந்திருக்காங்கன்னு சொல்லுவீங்க. ஆனா கஷ்டப்படுறவங்கள பார்த்துட்டு, பிளாட்ஃபாரத்துல பிறந்த குழந்தைய பார்த்துட்டு, இது எந்த பிறவில என்ன பாவம் செஞ்சதோ அப்படின்னு சொல்றாங்க. நம்ம செஞ்ச புண்ணியம் நம்மள பெரிய இடத்துல பிறக்க வைக்குது. நம்ம செஞ்ச பாவம் நம்மள அழ வைக்குது. நம்ம செஞ்ச கர்மா நம்ம கூட வருது. வேற எதுவுமே கூட வரப்போறது இல்ல. அதனால கூடுமான வரைக்கும் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க. நல்லது மட்டும் செய்யுங்க. நல்லது செய்ய முடியலையா அமைதியா இருங்க. மத்தபடி நல்ல கர்மம் செய்தால் அவங்க மேல போயிடுவாங்க அப்படிலாம் கிடையாது. இங்கதான் ரீபர்த்ல இருக்காங்க, நல்ல இடத்துல பிறப்பாங்க, நல்லவங்க அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. நல்ல பிறவி கிடைக்கும். இருந்தாலும் கீழே இறங்க தானே வேண்டும். இந்த பர்த்தோட கொஞ்சம் கம்மியா தான். ஒருவேளை நல்ல கர்மம் செஞ்சாங்கன்னா இந்த பர்த்ல அனுபவிச்ச கஷ்டம் அடுத்த பிறவில இல்லாம கூட இருக்கும். சரிங்களா? நாம எப்படி இறங்குறோம், எப்படி உயர்கின்றோம், ஆத்மா பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆயிட்டு தான் இருக்கும் நீங்க எந்த கர்மம் செஞ்சாலும். ஏன்னா கலியுகம் இல்ல, அதுல டிஸ்சார்ஜ் தான் ஆகும். ஏன்னா பாடி கான்சியஸ் இருக்கிறதுனால. அதனால சுகர்மா பண்ணணும். சுகர்மா அப்படின்னா ஆத்மா உணர்வுல இருந்துட்டு ஸ்ரீபாபா நினைவுல இருந்து நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் சுகர்மாமா மாறும். நம்மளோட அடுத்த பிறவி பாத்தீங்கன்னா தேவதை தான். அது நம்மளுடைய கர்மத்தின் ஆதாரத்துலதான் அந்த தேவதா சரீரம் கிடைக்கும். நல்ல கர்மங்களின் மூலம் சிலர் மகாத்மா ஆகலாம். இருந்தாலும் கலை குறைந்து கொண்டேதான் செல்லும். ஈஸ்வரனுடைய பெயரால் நற்கர்மம் செய்கின்றார்கள் என்றால், ஒரு நல்ல செயல் செஞ்சுட்டு சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு அல்ப கால, ஏன்னா சிவனை இழுத்துட்டாங்க பாத்தீங்களா, அதுக்காக அவர் கொடுக்க வேண்டிய அவர் கரெக்டா கொடுத்துட்றாரு. அவரை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் மனுஷங்களால. சிவார்ப்பணம்னு அர்ப்பணம் பண்ணிடுங்க. சிறிது காலத்திற்கான சுகம் அளிக்கின்றேன் என்று பாபா கூறுகின்றார் லௌகீகத்துல. இதுவே பிகே எல்லாமே செஞ்சுட்டு சிவார்ப்பணம் பண்ணி பாருங்க. நினைச்சு பாருங்களேன், எல்லாமே செய்யணும், ஆனா செய்பவரும் அவர்தான், செய்ய வைப்பவரும் அவர்தான். அவர் மேல பாரத்தை போட்டுட்டு செய்யுங்க, மனசு லேசா இருக்கும். 21 பர்த்துக்கு அளவிட முடியாத செல்வத்தை கொடுப்பாரு. ஒரு பர்த்துல சிவார்ப்பணம்னு சொன்னவங்களுக்கே அல்பகால ஒரு பர்த்தோட பலன் கொடுக்குறாருன்னா, அவரை புரிஞ்சுக்கிட்டு சிவார்ப்பணம் பண்ணோம்னா, எல்லாம் அவன் செயல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்மளால முடிஞ்ச சேவை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அந்த சேவையினுடைய பலனையும் சிவார்ப்பணம் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய நெக்ஸ்ட் வருங்கால பிறவிகள் மிக அற்புதமாக இருக்கும். நல்ல பெயர் கிடைக்கும். இங்கே மனுஷங்க நல்ல கெட்ட கர்மங்களை கூட தெரிந்திருக்கவில்லை. சிலர் ரித்து சித்து வேலை செய்பவர்களுக்கு மரியாதை கொடுக்கறாங்க. வாயிலிருந்து ஒரு கோல்டன் லிங்கத்தை வரவழைக்கிறாங்க. உடனே அவங்கள கடவுளாக்கிடுறாங்க. கை இப்படி இப்படி பண்றாங்க, விபூதியா கொட்டுது. சில பேர் கையில இருந்து குங்குமம் கொட்டுது. உடனே அவங்கள கடவுளாக்கிடுறாங்க. அதெல்லாம் ரித்தி சித்தி வேலை. கடவுள் இதெல்லாம் செய்ய சொன்னாரா? கடவுள் என்ன சொல்றாரு? உலகத்தை மாத்துங்க, முதல்ல உங்களை மாத்துங்க, குணங்களை மாத்துங்க. செல்ஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பிரிங்ஸ் வேர்ல்டு டிரான்ஸ்ஃபார்மேஷன். அதுக்காக தான் கடவுள் இருக்கிறாரு. இந்த ரித்தி சித்தி வேலை பண்றதுக்காகலாம் கடவுள் வரல. இப்ப விபூதி வரவழைக்கலைன்னா பைசா கொடுத்து விபூதி வாங்கிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா. அதுக்கு எதுக்கு ரித்தி சித்தி எல்லாம் போகணும்? அதெல்லாம் நாட் நெசசரி. அனைத்தும் அஞ்ஞானம் ஆகும். யாராவது மறைமுகமான தானம் புண்ணியம் செய்கின்றார்கள், தர்மசாலை மருத்துவமனை கட்டுகின்றார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு நாலேஜ் கிடையாது. அவங்க அந்த மாதிரி தானம் புண்ணியம் பண்றாங்க, ஒரு நல்ல செயல் செய்யறாங்க, லௌகீக செயல். அடுத்த பிறவியில கண்டிப்பா அதற்கான பலன் கிடைக்கும். பாபாவை நினைவு செய்கின்றார்கள். சில பேர் நல்லா கடவுளை நல்லா நினைக்கிற இறை பக்தர்கள், சிவ பக்தர்கள் இருக்கிறாங்க, சிலர் இருக்காங்க. பாபாவை திட்டுறாங்க. ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு. இப்ப கூட ரீசெண்டா கேரளால வயநாட்டுல நிலச்சரிவு நடந்தது. அதுல 2-3 கிராமமே காணாம போயிடுச்சு.
இது வந்து இறைவனின் சீற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை திட்டுறாங்க. யோசிச்சு பாருங்க. மலைப்பகுதியில இருந்த மரங்களை வெட்டி அந்த கிரிப்பு குறைஞ்சு போயிருக்கு. அப்ப சரியுது மழையினால. அது யாரு காரணம்? மரத்தை வெட்ட வச்சது கடவுளா? மனுஷங்களா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு பழி மட்டும் கடவுள் மேல போடலாமா? சில பேர் கடவுளை திட்டுறாங்க. இருந்தாலும் கூட வாயினால பகவானுடைய பெயரை சொல்கின்றார்கள். இவர் பாருங்க இவ்வளவு இன்னோசென்ட். கடவுளே இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அந்த இல்லைன்றத விட்டுறாராம். கடவுள்ன்ற வார்த்தையும் முதல்ல சொன்னாங்கல்ல, அதனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாராம். இந்த மாதிரி இன்னோசென்ட் உலகத்துல நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாத. மற்றபடி பாவம் தெரிஞ்சுக்காம சொல்றாங்க அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு தான் அவரு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாரு. வெளியில இருக்கிறவங்க கடவுளே இல்லைன்றவங்களுக்கே ஹெல்ப் பண்றவங்க, அந்த கடவுளை நம்மளுக்கு பண்ண மாட்டாரா? பண்ணுவாரா? பண்ண மாட்டாரா? மற்றபடி அஞ்ஞானிகளாக இருக்கின்ற காரணத்தினால எதையுமே தெரிஞ்சுக்கல, புரிஞ்சுக்காமலே அவரை திட்டிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவருடைய உயர்ந்த குணம் பாத்தீங்களா? கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் சரி, கடவுளை திட்டிட்டு போறாங்க சில பேர். அதுக்காகவே கோவிலுக்கு வராங்க, திட்டுறதுக்காகவே. இருந்தாலும் நல்லது செஞ்சிட்டு இருக்காரு பாத்தீங்களா? நம்மளை திட்டினவங்களுக்கு நம்ம எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க. பகவானை நினைத்து ருத்ர பூஜை ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் முட்டாள்தனமாக ருத்ர பூஜைன்னு சொல்லிட்டு மண்ணுல லிங்கம் பண்றாங்க. என்னென்னமோ பண்றாங்க. எவ்வளவு மனுஷங்களோ அவ்வளவு குருமார்கள் ஒன்னொன்னு ஆளுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. கடவுள் பூமிக்கு வராத வரைக்கும் அவர் பேரை சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. மரத்துல புது புது இலைகள் கிளைகள் போன்றவை வருகின்றன என்றால் எவ்வளவு அழகா இருக்கு. அது போல ஃபர்ஸ்ட் சோல் வருது இல்ல, அது டைரக்ஷன் ரொம்ப கொடுக்குது கடவுளை பத்தி. சத்துவ குணமுடைய காரணத்தினால அவங்களுக்கு மகிமையும் ஏற்படுகின்றது. அவங்கள கடவுளாவே ஆக்கிடுறாங்க சில பேர். ஃபர்ஸ்ட் சோல் கலியுகத்துல வருது. அவங்கள ஏதோ ஒரு பவர் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் சோலா இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் பர்த். ஃபர்ஸ்ட் சோல் இல்ல, ஃபர்ஸ்ட் பர்த். அதனால அதுக்கு மதிப்பு இருக்கு. இந்த உலகமே அழியக்கூடிய பொருட்களின் மீது அன்பு செலுத்தக்கூடியதுதான். அழிவற்ற கடவுள் இல்லாதான் உங்களுக்கு அன்பு செலுத்தினாலும், அன்பே சிவம்னு நீங்களும் அவரை சொன்னாலும், ஆனா புத்தி அழியக்கூடிய மனுஷங்க பக்கம் தானே போயிட்டு இருக்கு. அவரும் எவ்வளவுதான் சொல்லுவாரு. சிலருக்கு மிகவும் அன்பு இருக்கின்றது என்றால் பற்றின் காரணமாக. ஏன் பற்று வைக்க வேணாம்னு சொல்றாரு தெரியுமா? பற்று வைக்காதீங்க, பற்று வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாருல. ஏன்னா சில தாய்மார்கள் குழந்தைங்க மேல அதிகப்படியான பற்று, தாய் பாசம் கொஞ்சம் ஓவரா இருக்கும் பொழுது அந்த குழந்தைங்க ஒருவேளை டிராமா அனுசார் அவங்களுக்கு அல்ப ஆயுசுல இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது அந்த தாயினால தாங்க முடியாத. சில இடத்துல மென்டல் ஆயிடுறாங்க, பைத்தியம் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை மட்டும் இல்ல, இன்னும் 2-3 குழந்தைங்க இருக்கு. ஆனா அந்த குழந்தைங்கள அவங்க எங்க நல்லா இருந்தா தானே பாத்துக்க முடியும். பைத்தியம் ஆயிட்டா அப்புறம் மத்த குழந்தைங்களை யார் பார்த்துப்பாங்க? அதனாலதான் பாபா சொல்றாரு, பற்று வைக்காதீங்க, பற்று துக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அன்பு வைங்க, பற்று வைக்காதீங்க. அன்பு கூட அழிவற்ற ஆத்மா மேல வைங்க. அவங்க வேற ஒரு இடத்துல அந்த ஆத்மா போய் பிறந்திருக்கும். எதுக்கு கஷ்டப்படணும்? துக்கப்படுறதுனால திருப்பி வந்துருமா? ஒன்ஸ் உடம்புல இருந்து வெளியில வந்துருச்சுன்னா ஆத்மா திருப்பி உள்ள என்டர் ஆக முடியாது. முடிஞ்சிச்சு வேஷம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ரோலுக்கு போயிடுச்சு. அது ரிட்டர்ன் வான்னு கூப்பிட்டா வருமா? ஒருவேளை ஒரு சூக்ஷ்ம சரீரத்துல நின்னா நீங்க ஏத்துப்பீங்களா? ஏத்துப்பீங்களா? இவ்வளவு அழுகுறீங்க, அப்படியே கூப்பிடுறீங்க, சூக்ஷ்ம சரீரத்துல அந்த ஆத்மா நிக்குது, என்ன பண்ணுவீங்க? அது ஓட்டுறதுக்கு எங்கேயாவது மந்திரவாதி தேடி போக மாட்டீங்க. அதனால ஒன்ஸ் உடம்புல இருந்து வெளியில வந்துருச்சுன்னா விட்டுருங்க. அந்த ஆத்மா எங்கேயோ போய் நிம்மதியா பிறக்கட்டும், நல்லா இருக்கட்டும்னு நினைங்க.
பெரிய பெரிய செல்வந்தர்கள் மோகத்திற்கு வசப்பட்டு பைத்தியமாக விடுகின்றார்கள். பொருளை விட்டுட்டு போறமேன்னு கவலை அவங்களுக்கு, தாய்மார்களுக்கு குழந்தைங்களை விட்டுட்டு போறமேன்னு கவலை. இப்படி பல பேர் பற்று எது மேல வைக்கிறாங்களோ அதுதான் அவங்க சரீரம் விடும்போது ஞாபகத்துல வருது. ஞானம் இல்லாத காரணத்தினால அழியக்கூடிய சரீரத்திற்காக சில பேருக்கு ஹஸ்பண்ட் இறந்துடுறாங்க, விதவை ஆயிடுறாங்க. இப்ப எவ்வளவு அழுகுறாங்க, நினைச்சு அழுகுறாங்க, நினைவு செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அவங்க போய் பல வருஷம் ஆனாலும் இவங்க அழுகுது நிறுத்துறதில்லை. இப்ப நீங்க தன்னை ஆத்மா என்று புரிந்து மற்றவர்களையும் ஆத்மா என்று பார்க்கின்றீர்கள் என்றால் கொஞ்சம் கூட துக்கம் ஏற்படாது. படிப்பை வருமானத்திற்கான ஆதாரமாகும் என்று சொல்லப்படுகின்றது. படிப்புல குறிக்கோளும் இருக்கின்றது. ஆனால் அது ஒரு பிறவிக்கு தான். அரசாங்கத்திலிருந்து சம்பளம் கிடைக்கின்றது. படித்து விட்டு வேலைக்கு செல்கின்றார்கள். அப்பொழுது பணம் போன்றவை கிடைக்கின்றது. இங்க விஷயமே புதியதாகும். நீங்கள் அழிவற்ற ஞான ரத்தினங்களின் மூலமாக பையை எப்படி நிரப்பிக் கொள்கின்றீர்கள்? பாபா நம்மளுக்கு அழிவற்ற ஞான பொக்கிஷங்களை கொடுக்கின்றார் என்று ஆத்மா புரிந்து கொள்கின்றது. பகவான் படிப்பிக்கின்றார் என்றார், கண்டிப்பாக பகவான் பகவதியாகத்தான் மாற்றுவார். ஆனால் உண்மையிலே இந்த லட்சுமி நாராயண் பகவான் பகவதி என்று புரிந்து கொள்வது தவறாகும். பகவான் கடவுள், காட் சிவா தான். லக்ஷ்மி நாராயண் நெக்ஸ்ட் டு காட். அவங்க தேகதாரி இல்லை, அவங்க கடவுள் ஆக முடியாது அப்படின்னு சொல்றது தவறு தானே. லக்ஷ்மி நாராயண பகவான் பகவத்தின்னு சொல்வது தவறாகும். ஐயோ, நாம தேக அபிமானிகளாக ஆகிவிடும் பொழுது நம்முடைய புத்தி எவ்வளவு தாழ்ந்ததாக ஆகிவிடுகின்றது. அனுபவம் இருக்குல்ல. பாடி கான்சியஸ்ல புத்தி கீழே இறங்கிடுது, லோ ஆயிடுது. எனர்ஜி கூட லோ ஆகுது. சோல் கான்சியஸ்ல இருந்தா ஹை எனர்ஜி, ஹை வைப்ரேஷன். பாடி கான்சியஸ்ல லோ எனர்ஜி, லோ வைப்ரேஷன். எல்லா அனுபவசாலிங்க தான். இப்ப குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அந்த பாடி கான்சியஸ் வரும்போது சில பேர் விலங்குகள் போல் நடந்துக்கிறாங்களாம். பாபா பார்த்ததுனால சொல்றாரு, விலங்குகளுடைய புத்தியை போல ஆகிவிடுகின்றது. விலங்குகளுக்கு கூட நல்ல சேவை நடக்கின்றது, மனிதர்களுக்கு ஒன்றுமே இல்லை. இப்ப அந்த ரேஸ்ல கலந்துக்கிற குதிரையெல்லாம் எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க தெரியுமா அந்த ஓனர்ஸ் எல்லாம். ஆனா இங்க மனுஷங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நாயை கூட நல்லா பராமரிக்கிறாங்க. ஒரு நாய், அதுக்கு என்ன, அது ஏசி கார்ல போகுது வருது, அந்த நாய்க்கு என்னப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. தங்களோடவே உறங்கவும் வைக்கிறாங்க. உலகத்தினுடைய நிலை எப்படி ஆயிட்டுது பாருங்க. மனுஷங்களுக்கு இடம் கிடையாது, நாய்களுக்கு எல்லாம் இடம் இருக்கு. அங்க சத்தியுகத்துல இந்த மாதிரி நாயெல்லாம் வளர்க்க மாட்டாங்க தெரியுமா உங்களுக்கு. அங்க விஷயமே வேற. எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு வைப்பாங்க. இது வளர்க்கறது இதெல்லாம் இருக்காது, அது தானா வளரும். எனவே பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, மாயை ராவணன் உங்களை தவறானவர்களாக மாற்றிவிட்டான். நிறைவேற்ற ராஜ்யம் அல்லவா. மனிதர்கள் ஒழுக்கமற்றவர்கள் என்றால் முழு உலகமும் ஒழுக்கமற்றதாக ஆகிவிடுகின்றது. ஒழுக்கமான மற்றும் ஒழுக்கமற்ற உலகத்திற்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. பண்புகள் நிறைந்த சமுதாயம் சத்தியுகம் எப்படி இருந்தது, இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு பாக்குறீங்கல்ல. கலியுகத்தின் நிலை என்னவாக இருக்கின்றது பார்க்கலன்னா பாருங்க. இன்னைக்கு உலகம் எவ்வளவு ஒஸ்டா போயிட்டு இருக்கு. நான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றேன் என்றால் மாயவும் கூட நரகத்தை ஸ்தாபனை நல்ல பெருசா பண்ணுது. சொர்க்கத்தை காட்டுது நரகத்துல கவர்ச்சிக்கின்றது. செயற்கையான செல்வம் இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நாம் இங்கேயே சொர்க்கத்தில் அமர்ந்திருக்கின்றோம் என்று சிலர் புரிந்து கொள்கின்றார்கள். சொர்க்கத்துல எவ்வளவு உயர்ந்த 100 மாடி கட்டிடங்கள்லாம் இருக்குமா, அங்க ஒரு ஃப்ளோர் இருக்குமா.
அது பால்கனியா யூஸ் பண்ணிப்பாங்க. மத்தபடி கிரவுண்ட் ஃப்ளோர் தான் தெய்வதைகள் இருக்கிறதெல்லாம். எப்படி எப்படிலாம் கட்டிடங்களை அலங்கரிக்கின்றார்கள். அங்க 2 மாடி கட்டிடம் கூட கிடையாது. மனிதர்களே மிக குறைவாகத்தான் இருப்பார்கள். ஒரு ஃப்ளோர் இருக்கும், செகண்ட் ஃப்ளோர் இருக்காது. இவ்வளவு நிலத்தை நீங்கள் என்ன செய்வீர்கள்? இங்க நிலத்தினால எவ்வளவு சண்டை இருக்கு. மொத்தமே 9 லட்சம் பாப்புலேஷன், ஃபுல் பாரதம். 130 கோடி பாப்புலேஷன், இதே பாரதம். 130 கோடி எங்க இருக்கு, 9 லட்சம் எங்க இருக்கு. பாரத நாடு மட்டும் பார்க்கலாம். இதே இடம் 9 லட்சம்னா லேண்ட் நிறைய இருக்கும்ல. அங்க நிலம் அனைத்தும் உங்களுக்கு சொந்தமா இருக்கும். யாரும் வாடகை வீட்டுல எல்லாம் இருக்க மாட்டாங்க. சொந்த வீடு தான், சொந்த லேண்டு தான். சத்தியுகத்துல பிரஜைகள் கூட, வேலைக்காரங்களுக்கு கூட சொந்த நிலம் இருக்கும். எவ்வளவு இரவுக்கும் பகலுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கின்றது. அவர் லௌகீக தந்தையாக இருக்கின்றார். சரீரத்துக்கு ஒரு அப்பா, உயிருக்கு ஒரு அப்பா. உயிரோட தந்தை பாரலௌகீக தந்தையாக இருக்கின்றார். பாரலௌகீக தந்தை குழந்தைகளுக்கு என்னதான் கொடுப்பதில்லை. உலகமே அவருக்கு குழந்தைதான். நாம் எல்லோரின் தந்தை இறைவன். அவர் என்ன குறை வச்சிருக்காரு? எல்லாம் கொடுக்கிறாரு. நீங்கள் அரை கல்பம் பக்தி செய்தீர்கள். பாபா தெளிவாக கூறுகின்றார், இதன் மூலம் பக்தியின் மூலமாக முக்தி கிடைப்பது கிடையாது. பக்தியின் மூலமா கடவுள் கிடைக்கிறாரு, கடவுள் மூலமா முக்தி கிடைக்குது. அதாவது பக்தியினால பரந்தாமத்துக்கு யாரும் போல. அங்க நம்மள சந்திக்கல, நாம தான் கீழே உங்களை ரெடி பண்ணி மேல கூட்டு போறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் முக்தி தாமத்தில் என்னை சந்திக்கின்றீர்கள், ரெடி பண்ணியதுக்கு அப்புறம் தான் அங்க போக முடியும். நம்ம இப்படியே கிளம்பி வானா நம்ம போறதுக்கு ரெடி தான். ஆனா ஆத்மால இன்னும் பியூரிஃபிகேஷன் ஃபுல்லா ஆகல. அப்ப டைரக்டா போக முடியாது முக்தி தாமத்திற்கு. நானும் முக்தி தாமத்தில் இருக்கின்றேன், நீங்களும் முக்தி தாமத்தில் இருக்கின்றீர்கள். பிறகு அங்கிருந்து நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்கின்றீர்கள். எங்க இருந்து? முக்தி தாமத்திலிருந்து. அதுக்கப்புறம் சொர்க்கத்திற்கு நம்ம வருவோம். அங்கே சொர்க்கத்தில் நான் இருப்பது இல்லை. இது கூட நாடகமாகும். பிறகு அப்படியே திரும்பவும் நடக்கும். பிறகு இந்த ஞானம் மறந்து போகும், மறைந்து விடும். எதுவரை சங்கம யுகம் வரவில்லையோ அதுவரை கீதை ஞானம் எப்படி இருக்க முடியும்? மற்றபடி என்னவெல்லாம் சாஸ்திரம் இருக்கின்றதோ இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களாகும். இப்ப நம்ம படிக்கிற வேதம், உபநிஷதங்கள், புராணங்கள் எல்லாமே பக்தி மார்க்கம் தான். இப்ப நாம வந்துட்டோம் ஞானத்துக்கு. ஞானத்தை கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். நான் விதையாக இருக்கின்றேன், ஞான கடலாக இருக்கின்றேன், உங்களை எதையும் செய்ய விடுவது இல்லை அப்படின்னு நம்ம ஞான கடல் சொல்றாரு. காலில் கூட விழ வைக்கிறது இல்லை. முதல்ல அவர் கால் இருக்கா விழுறதுக்கு? நம்ம விழுறதுக்கு ரெடி. அவருக்கு முதல்ல கால் இருக்கா பாருங்க. கடவுளுக்கு ஜோதி சுரூபமா இருக்கிறாரு. இந்த கால் கூட பிரம்மா பாபாவுடைய கால் தான். விழுந்தா பிரம்மாவுடைய காலில் விழுறோம்னு தான் அர்த்தம். சிவ பாபாவுக்கு காலே கிடையாது. யாருடைய காலில் விழுவீங்க? விழுறதா இருந்தா சிவ பாபாவுக்கு தான் காலே கிடையாதே. இது பிரம்மாவுடைய காலில் விழுந்ததாக மாறிவிடும். நான் உங்களுடைய அடிமையாவேன். இப்படி சொல்லாமா? அவருக்கே நியாயமா? நான் உங்களுடைய அடிமைன்னு அவரு சொல்றாரு. அவரை நிராகாரி, நிரு அகங்காரி என்று சொல்லப்படுகின்றது. அதான் அந்த பணிவு காமிக்கிறார். அதுவும் அவர் கர்மத்தில் எப்பொழுது வருகின்றாரோ அப்பொழுதுதான் அவர் எவ்வளவு நிரு அகங்காரியா இருக்கிறாருன்னு புரியுது நம்மளுக்கு கூட. ஒன்றும் இல்லாத அல்ப கால ஒரு சித்தி ரித்தி சித்தி வாங்கின மனுஷங்க என்ன ஆட்டம் போடுறாங்க. ஆனா கடவுள் நான் உங்களோட அடிமை, அன்புக்கு அடிமை ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. யார் என்னன்னு சொல்றதுக்கெல்லாம் வார்த்தைகளே கிடையாது. பாபா உங்களுக்கு அளவற்ற ஞானத்தை கொடுக்கின்றார்.
இது அழிவற்ற ஞான ரத்தினங்களின் தானமாகும். பிறகு யார் எவ்வளவு எடுத்துக்கொள்கின்றார்களோ அது அவர்களை பொறுத்தது. அழிவற்ற ஞான ரத்தினங்களை பெற்றுக்கொண்டு பிறகு மற்றவர்களுக்கும் தானம் செய்து கொண்டே செல்லுங்கள். ஒவ்வொரு ரத்தினமும் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு ஒப்பானது என்று இந்த ஞான ரத்தினங்களை பற்றி தான் சொல்லப்படுகின்றது. ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு கொடுக்கக்கூடியவர் ஒரு பாபாவே ஆவார். சேவையின் மீது மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். நினைவு யாத்திரை தான் உங்களுடைய முன்னேற்றமாகும். அதன் மூலம் நீங்கள் அமரர்களாக ஆகிவிடுகின்றீர்கள். அங்கே இறப்பதனுடைய கவலை எல்லாம் இருப்பதில்லை. ஒரு சரீரத்தை விட்டுட்டோம், மற்றொரு சரீரத்தை எடுத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். மோகத்தை வென்ற ராஜாவின் கதையை கேட்டிருப்பீர்கள். பாபா இவற்றை புரிய வைக்கின்றார். இப்பொழுது பாபா உங்களை அப்படி மாற்றுகின்றார். இது எல்லாம் இப்ப நடக்கிற விஷயம்தான். ரக்ஷா பந்தன் 2 நாள்ல, இது 17ஆம் தேதி முரளி, 19ஆம் தேதி ரக்ஷா பந்தன் பண்டிகையை கொண்டாடுகின்றார்கள். இது எப்போதனுடைய அடையாளம்? இப்போ அதனுடைய அடையாளம் தான். தூய்மை ஆகுங்கள் என்று பகவான் எப்பொழுது சொன்னார்? புதிய உலகம் எப்பொழுது பழைய உலகமாக ஆகின்றது? இந்த கேள்விக்கு பதில் எந்த மனிதர்களுக்கு தெரியும்? இங்க இருக்கிற மனுஷங்களுக்கு என்னதான் தெரியும்? இது கூட யாருக்குமே தெரியாத உலகம் எப்போ புதுசாக இருந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. இப்பொழுது கலியுகமாக இருக்கின்றது என்று மட்டும் சொல்கின்றார்கள். இப்ப என்ன யுகம் நடக்குதுன்னு கேளுங்க, உடனே கலியுகம்னு சொல்லுவாங்க. அப்ப புதுசா இருக்கும்போது சத்தியுகம் தானே. இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சத்தியுகம் இருந்தது, இப்பொழுது இல்லை. இப்பதான் சத்தியுகம், திரேதா, துவாபர, கலியுகம் வந்திருக்கு. புதிய உலகம் பழைய உலகமா மாறி இருக்கு. மறுபிறவியை கூட நிறைய பேர் ஏத்துக்கிறாங்க, முக்கியமா பாரதவாசிகள். 84 லட்சம் பிறவின்னு சொல்லிட்டாங்க பாத்தீங்களா? அதுதான் இடிக்குது. 84 லட்சம் பிறவி, கடைசி 84 லட்சமாவது பிறவிதான் மனித பிறவி. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைவரும் நிராகாரமான சிவ தந்தையை தான் நினைவு செய்கின்றார்கள். அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஆவார். அவர்தான் புரிய வைக்கின்றார். தேகதாரி தந்தை நிறைய பேர் இருக்கின்றார்கள். விலங்குகள் கூட தன்னுடைய குழந்தைகளுக்கு தந்தையா இருக்குல்ல, அவற்றை விலங்குகளின் தந்தை என்று சொல்ல மாட்டார்கள். சத்தியுகத்துல குப்பை கூலெல்லாம் இருக்காதாம். மனிதர்கள் எப்படியோ அப்படிதான் அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களும் இருக்கும். அங்கே பறவைகள் போன்றவைகளும் மிகவும் அழகானவைகளாக இருக்கின்றது. அனைத்தும் நல்ல நல்ல பொருட்களாக இருக்கும். அங்கே பழங்கள் எவ்வளவு இனிமையானதாக பெரியதாக இருக்கின்றது. பெருசா இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பிறகு இவை அனைத்தும் எங்கே சென்று விடுகின்றது? இனிமை தன்மை போய் கசப்பு தன்மை விடுகின்றது. இன்னைக்கு 3ஆம் தரமாக ஆகிவிட்டது எனும் பொழுது பொருட்களும் ஆத்மா 3rd கிரேடுக்கு போயிடுச்சு. அப்ப மற்ற பொருட்களும் 3rd கிரேடுக்கு போயிடுச்சு. சத்தியுகம் முதல் தரமாக இருந்தது, சத்தோ பிரதானமா இருந்தது. இன்னைக்கு தமோ பிரதானமா இருக்கிறதுனால பொருட்களும் தமோ பிரதானமா. இன்னைக்கு பாருங்க, ஹைபிரிட் அப்படின்னு சொல்லிட்டு பழம் நல்லா பெருசாதான் இருக்கு, ஆனா டேஸ்ட் சுத்தமா இருக்காது, சல்லுன்னு இருக்கு. அந்த மாதிரி பழங்கள் இருக்கு, ஹைபிரிட்னு பேரு. 3rd கிரேடு ஆயிடுச்சு எல்லாமே. சக்தியே இல்லை. இப்ப நாம சாப்பிட்ற எந்த பொருளுமே சக்தி இல்லை. யோகா பண்ணாம சாப்பிடவே கூடாது. ஆக்சுவலா வெறும் கெமிக்கல்ஸ் தான் இருக்குது. சத்தியுகம் முதல் தரமாக இருந்தது என்றால் அனைத்து பொருட்களும் முதல் தரமாக இருந்தது. கலியுகம் 3rd கிரேடு, அதாவது தமோ பிரதானம். அதனால எல்லா பொருளுமே தமோ பிரதானமா இருக்கு. சத்தோ ரஜோ தமோ நிலைகளை கடந்து செல்கின்றது. இங்கே உண்மையான மகிழ்ச்சியெல்லாம் யாரும் இல்லை. சிரிக்கிறாங்கன்னா மனசுல கவலையை மறக்கிறதுக்காக சிரிக்கிறாங்க.
ரொம்ப கவலைதான் அதிகமா இருக்கு. ஆத்மாவும் சத்தோ பிரதானமா இருந்துச்சு, சரீரமும் சத்தோ பிரதானமா இருந்தது. இப்ப ஆத்மாவும் தமோ பிரதானம் ஆயிடுச்சு, சரீரமும் தமோ பிரதானமாக இருக்கின்றது. அதனாலதான் அவ்வளவு உடம்பு தலையில இருந்து கால் வரைக்கும் பிரச்சனை, தமோ பிரதானமா ஆயிட்டதுனால. இப்ப குழந்தைகளாகி உங்களுக்கு ஞானம் இருக்கின்றது. அது எங்கே, இது எங்கே? இரவு பகலுக்கும் உண்டான வித்தியாசம் இருக்கின்றது. பாபா உங்களை எவ்வளவு உயர்ந்தவர்களாக மாற்றுகின்றார். எந்த அளவு நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு ஆரோக்கியம், செல்வம் இரண்டும் கிடைத்துவிடும். வேறு என்ன வேண்டும்? ரெண்டுல ஒன்று இல்லை என்றாலும் மகிழ்ச்சி இருக்காது. ஆரோக்கியம் இருக்கின்றது, செல்வம் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது எந்த வேலைக்கு பிரயோஜனம்? பணம் இருந்தால் உலகத்தை சுற்றி வாருங்கள் என்றும் பாடுகின்றார்கள் அல்லவா? பாரதம் தங்க குருவியாக இருந்தது என்று குழந்தைகள் புரிந்து கொள்கின்றார்கள். இப்பொழுது தங்கம் எங்கே இருக்கின்றது? தங்கம், வெள்ளி, தாமிரம் எல்லாம் போயிடுச்சு. இப்பெல்லாம் பேப்பர்லதான் பைசாவே பேப்பர். காகிதம் தண்ணீரில் அடித்து சென்று விட்டால் என்ன ஆகும்? பணம் எங்கிருந்து கிடைக்கும்? தங்கம் எடை மிக்கது, அது அங்கேயே இருக்கின்றது. நெருப்பு கூட தங்கத்தை எரிக்க முடியாது, தண்ணீர்லயும் அடிச்சுட்டு போக முடியாது. ஆனா அந்த பேப்பர் நோட்டு தண்ணியில அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா போச்சு, எரிஞ்சிடுச்சுனாலும் போச்சு. இங்க அனைத்தும் துக்கத்தினுடைய விஷயங்கள் ஆகும். அங்க அந்த விஷயங்கள் எல்லாம் இருப்பது கிடையாது சத்தியுகத்துல. இங்கே இந்த சமயத்துல அளவற்ற துக்கம் இருக்கின்றது. இப்பொழுது அளவற்ற துக்கமாக இருக்கின்றதோ, எப்பொழுது அளவற்ற துக்கம் அதிகமாக இருக்கின்றதோ அப்பொழுதுதான் பாபா இந்த பூமிக்கு வருகின்றார். பிறகு நாளை அளவற்ற சுகம் நிறைந்த உலகமாக மாறும். பாபா கல்ப கல்பமாக பாடம் எடுக்கின்றார், கற்பிக்கின்றார். இது புதிய விஷயமா என்ன? குஷியாக இருக்க வேண்டும். குஷியோ குஷி, இது கடைசியில் ஏற்படக்கூடிய விஷயமாகும். அத்தீந்திரிய சுகம்னு பேரு. அத்தீந்திரிய சுகத்தை கோப கோபிகளோட போய் கேளுங்க, அது எப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. கடைசியில தான் புரியுது, இந்த கோப கோபிகைகளை நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் மிகவும் நன்றாக ஞானத்தை புரிந்து கொண்டு இருக்கின்றீர்கள். எதற்கு உண்மையான அமைதி என்று சொல்லப்படுகின்றது என்பதை பாபா தான் கூறுகின்றார். நீங்கள் பாபாவிடமிருந்து அமைதியின் ஆஸ்தியை அடைகின்றீர்கள். அவரை அனைவரும் நினைவு செய்கின்றார்கள். பாபா அமைதியின் கடல் ஆவார். தன்னிடம் யார் வர முடியும் என்பதை பாபா புரிய வைக்கின்றார். அந்தந்த தர்மம் அந்தந்த சமயத்தில் வருகின்றது. சொர்க்கத்திற்கு யாரும் வர முடியாது. இப்பொழுது சாது சன்னியாசிகளா இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் சொர்க்கத்துக்குலாம் வரமாட்டாங்க. அவங்களுடைய மகிமை வேற. தூய்மையாக இருக்கின்றார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு மகிமை இருக்க வேண்டும். அந்த தூய்மையை ஃபாலோ பண்றாங்களே, அதுக்கே ஒரு தனி மகிமை இருக்கு. இப்பொழுது புதிதாக இறங்கி உள்ளார்கள் சில பேர். பழையவர்களுக்கு அந்த அளவு மகிமை இருக்க முடியாத. அவர்கள் சுகத்தை அனுபவித்து தமோ பிரதானத்திற்கு சென்று விட்டார்கள். முதல்ல அதான் அந்த தேவதைகள் தான். எல்லா சுகத்தையும் பார்த்துட்டு இப்ப தமோ பிரதானமா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப புதுசா வர சாமியாரங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சக்தி இருக்கு. எவ்வளவு அதிகமான குருமார்கள் விதவிதமா வர்றாங்க மேல இருந்து. இந்த எல்லையற்ற மரத்தை யாரும் தெரிந்திருக்கவில்லை. எந்த அளவிற்கு எல்லைக்குட்பட்ட மனித மரம் படர்ந்திருக்கின்றதோ அந்த அளவு பக்தியின் பொருட்கள் இருக்கின்றது என்று பாபா புரிய வைக்கின்றார். ஞானம் என்பது விதையாகும். எவ்வளவு சிறியதாக இருக்கின்றது, பக்திக்கு அரை கல்பமாகின்றது. இந்த ஞானம் இந்த ஒரு கடைசி பிறவிக்காக மட்டுமே ஆகும். ஞானத்தை பெற்று நீங்கள் அரை கல்பத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிடுகின்றீர்கள். பக்தி என்பது இருள் முடிந்து விடுகின்றது. பகல் என்பது வெளிச்சம். சத்தியுகம்தான் வரப்போகுது.
இப்பொழுது நீங்கள் சதா காலத்திற்கும் மகிழ்ச்சியானவர்களாக ஆகிவிடுகின்றீர்கள். இதை ஈஸ்வரனுடைய அழிவற்ற லாட்டரி என்று சொல்லப்படுகின்றது. அதற்காக முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. லாட்டரினா குறைவான முயற்சியில அதிக லாபம், அதுதான் லாட்டரி. ஒண்ணுமே முயற்சியே பண்ணலன்னா எப்படிங்க லாபம் கிடைக்கும்? ஈஸ்வரனுடைய லாட்டரிக்கும் அசுர லாட்டரிக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டு எடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்களுடைய நினைவின் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு பலன் இருக்கின்றது. இதன் மூலமே அமர பதவியை அடைய முடியும். பாபாவிடமிருந்து என்ன அழிவற்ற ஞான ரத்தினங்கள் கிடைக்கின்றதோ அவற்றை தானம் செய்ய வேண்டும். செகண்ட் பாயிண்ட், ஆத்மா அபிமானிகளாக ஆகி அளவற்ற குஷியை அனுபவம் செய்ய வேண்டும். சரீரத்திலிருந்து பற்றை நீக்கி எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பற்றை வென்றவர்களாக ஆக வேண்டும். வரதானம், ஒவ்வொரு நொடியையும் கடைசி நொடி என புரிந்து கொண்டு சதா ஆன்மீக போதையில் இருக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுக. சங்கம யுகம் ஆன்மீக போதையில் இருப்பதற்கான யுகமாகும். ஆகையினால் ஒவ்வொரு நொடியும் ஆன்மீக போதையினை அனுபவம் செய்து கொண்டே இருங்கள். ஒரு பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலை மற்றும் பரீட்சையினால குழப்பம் அடையக்கூடாது. ஏனென்றால் இந்த சமயம் அகால மரணத்திற்கான சமயம் ஆகும். ஒருவேளை சிறிது நேரம் போதைக்கு பதிலாக குழப்பம், போதைன்னா அந்த போதை இல்லைங்க, இது ஆன்மீக போதை. அதுக்கு பதிலா, அதாவது குஷியோட இருக்கணும், அதுக்கு பதிலா குழப்பமா ஆயிட்டீங்க அப்படின்னா, அந்த நேரம் ஒருவேளை கடைசி நேரமா இருந்துச்சுன்னா அந்த மத்தி சோகத்தின்னு சொல்லுவாங்க. கடைசி நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளோட அடுத்த பிறவிக்கு ஆதாரம். கடைசி செகண்ட் ஆத்மா குஷியோட கிளம்புனா அடுத்த பிறவி நல்ல பர்த் கிடைக்கும். குழப்பத்துல கிளம்புனா சொல்ல முடியாது என்ன பர்த் கிடைக்கும்னு. ஆகையினால எவரடி என்ற பாடம் கற்பிக்கப்படுகின்றது. ஒரு நொடி கூட ஏமாற்றம் தரக்கூடியதாக ஆக முடியும். ஆகையினால தன்னை விசேஷ ஆத்மா என புரிந்து கொண்டு ஒவ்வொரு எண்ணம், வார்த்தை மற்றும் செயல் செய்யுங்கள். விசேஷ ஆத்மா என புரிந்து கொண்டு ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல் இருக்க வேண்டும். மேலும் சதா ஆன்மீக போதையில இருங்க. சதா சந்தோஷமா இருங்க. ஒருவேளை இப்ப ஆத்மா கிளம்புனா கூட அடுத்த பிறவி நல்ல இடத்துல பிறப்பீங்க. ஸ்லோகன் சொல்றாரு, சஞ்சலமற்றவர்களாக ஆக வேண்டும். மன சஞ்சலம் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும்? வீணானதை மற்றும் கெட்டதை சமாப்தி செய்யுங்கள். வேஸ்ட் தாட்ஸ் இருக்கக்கூடாது, நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடாது. அது ரெண்டும் இல்லாட்டி மனசுல சஞ்சலம் வராது. வெறும் பாசிட்டிவ் தாட்ஸ், நல்ல எண்ணங்கள் இருந்தா மனசுல சஞ்சலம் ஏற்படாது. அதான் பாபா சொல்றாரு, சஞ்சலமற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றால் வீணான மற்றும் நெகட்டிவான விஷயங்களை சமாப்தி செய்து விடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.